வணக்கம் நண்பர்களே. இந்த ஈசா ஜக்கி ஆட்களுக்கு அப்படி என்னதான் தேவைன்னு தெரியல. ஒட்டுமொத்த கோயமுத்தூரும் கொடுத்தாலும் 10 மானு கூட தெரியல. அந்த அளவுக்கு நிலத்தின் மீதான ஆசை. உண்மையிலே இந்த நொய்யலாறு என்ன சிக்கலில் சிக்க போகுதுன்னே தெரியல. ஒரு பக்கம் ஏற்கனவே கோயமுத்தூர் தண்ணியை சூயஸுக்கு வித்தாச்சு. நிலத்தடி நீர் மட்டத்திற்கு கோவை மாவட்டத்திற்கு என இருக்கக்கூடிய ஒரே ஒரு நதி தான் நொய்யல் நதி. அந்த நொய்யல் நதியோட ஜீவாதார பகுதியில் ஒரு பக்கம் காருண்யானா, இன்னொரு பக்கம் ஈஷா. இப்போ 2 பேரும் நெருக்கி 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 கடைசியாக அந்த நொய்யல் ஆற்றோட 2 பக்கம் வந்துட்டாங்க. இனிமேல் பேட்டன் போட்டு வித்த கதையாயிரும். இன்றைக்கி இன்னொரு விஷயத்தை நான் பதிவு பண்ணிக்கிறேன். ரொம்ப வருத்தத்தோடு பதிவு பண்ணிக்கிறேன். தமிழ்நாடு அரசாங்கமாகட்டும், கோவை மாவட்ட இந்த அரசு அதிகாரிகளாகட்டும் என்ன செய்கிறாங்கன்னே எங்களுக்கு புரியலைங்க. ஏற்கனவே ஈசா பழங்குடி மக்களின் 44 ஏக்கர் நிலம் எடுக்கப்பட்டதை இன்று வரைக்கும் இந்த கோவை வருவாய் கோட்டாட்சியர் அவர்கள் விசாரிக்கவே இல்லை. கூடுதலாக இன்றைக்கி நடந்த சம்பவம் பார்த்திங்கன்னா, இந்த 2 நாளைக்கு முன்னாடி சரியும் ஈசா சிவராத்திரி நடந்தது. வழக்கம் போல் வருஷமே போடுற அந்த குத்தாட்டம் தான். அந்த ஈசா சிவராத்திரிக்கு அந்த வனப்பகுதியை ஒட்டி காரண்யாவுக்கும் அந்த நொய்யலாற்றுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த காரண்யாவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய, அதாவது முதல்ல நொய்யலாறுன்னு இருந்தது, இப்போ காரண்யாவுக்கு பின்னாடி நொய்யலாறு ஆயிடுச்சு. அந்த காரண்யாவுக்கு பின்னாடி நல்லூர் வயல் பழங்குடி கிராமத்திலேருந்து நேரடியாக அந்த மக்கள் அந்த பெரியாற்றை போய் அடைவதற்கான அந்த ஒரு வழி, காலங்காலமாக அந்த வழி தான் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. இப்போ வரைக்கும் அந்த பாதையைத்தான் அந்த பழங்குடி மக்கள் அங்கே போய் அந்த ஆற்றை பயன்படுத்திகிட்டு இருந்தது. ஆடு மாடு மேய்க்கக்கூடிய அந்த மக்கள் கொஞ்சம் அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு போகிறது எல்லாமே அந்த ஒரு வழி தான் இருந்தது. ஆனால் சமீபத்தில் அந்த பாதை அடைக்கப்பட்டது. மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அது. ஏன் அப்படின்னா, ஒரு பக்கம் சிறுதுளி வனிதா மோகன் அவங்களோட இடம் கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டருக்கு சுற்றி எலக்ட்ரிக் ஃபென்சிங். இந்த பக்கம் காரண்யா 2 கிலோமீட்டருக்கு காம்பவுண்ட் வாலாக கட்டியிருக்கும். இப்போ புதிதாக வழக்கம் போல் சில பினாமிகளை கொண்டு இந்த ஈசா ஜக்கியே அந்த இடத்தையும் வாங்கி, அதுக்கு பக்கத்து இடத்த வாங்கி, இத்தனை நாளாக பயன்படுத்தின இந்த பாதையை இன்றைக்கி எங்கள் பட்டா இடம் ஈஸ்ட்மேன் ரைட்ஸில் தெளிவாக சொல்லுது, தொடர்ச்சியாக பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய எந்த பாதையும் மூடக்கூடாது அப்படிங்கிறது தெளிவாக இருக்குது. குறிப்பாக பழங்குடி மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பாதையை மறைக்கின்ற உரிமை எவருக்கும் கிடையாது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, முந்தா நாள் ஈசா சிவராத்திரிக்கு மட்டும் எவ்வித அனுமதியும் இல்லாமல், எந்த அளவுக்கு தைரியம் பாருங்கள், மெயின் நொய்யல் ரிவர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டை விட்டு, அது அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் பவுண்ட்ரியிலே இருக்குது. அந்த பவுண்ட்ரியில் இருக்கிற அந்த இடத்துல ஒரு 3 சின்ன பைப்பை போட்டு முழுசாக நொய்யல் ரிவரே மணலை போட்டு மூடி ஒரு பாலத்தையே ரெடி பண்ணிட்டாங்க. பாலமே ரெடி பண்ணிட்டாங்க. எந்த அதிகாரிகளுக்கும் தெரியல. அப்புறமா நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நாம் உடனடியாக வனத்துறைக்கு உடனடியாக தகவல் சொல்கிறோம். வழக்கம் போல் வருவாய்த்துறை அதிகாரிகள் சொல்லும்போது, நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கே தெரியும். இந்த டயலாக் எத்தனை பேர் தான் சொல்லுவாங்க. புளிச்சு போச்சு இதை கேட்டு. இத்தனை பெரிய ஒரு நொய்யல் மெயின் ரிவரில் எந்தவித அனுமதி இல்லாமல் முழுக்க மண்ணை போட்டு மூடி பைப்பை வச்சு ஒரு பாதை போட்டிருக்கான். பொதுப்பணித்துறைக்கு தெரியாது, அங்கே இருக்க வருவாய்த்துறைக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. என்னதாங்க பண்ணுறாங்க இந்த அதிகாரிகள்? நான் இந்த ஈசா ஜக்கியை பார்த்து கேட்கிறேன், உனக்கு என்னதாயா வேணும்? கடைசியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலம், அந்த ஒரு பாதை, பழங்குடிகளோ பயன்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய பாதை, ஒரு ஆடு மேய்க்கிறவன் ஒரு மாடு மேய்க்கிறவன் தண்ணி குடிக்கிற கொண்டு போகிற பாதை, அங்கே போய் அவன் ஒரு ஆற்றுல தண்ணியை விட்டு வருவான். அதையும் கூட விட முடியாது. மொனோப்பொலி ஜமீன். ஏற்கனவே அவர் சொன்ன மாதிரி ஜமீன் அந்த ஃபாரஸ்ட்டை ஒட்டி தான் ஆற்றை மறைக்கணும். அவங்க போயிட்டு முடித்து இரவோடு இரவாக இது தனியாருக்கு சொந்தமான இடம்னு வச்சு மூடணும். வழக்கம் போல் அங்கே சில அடியாட்களை நிறுவனம், பினாமிகளை வைக்கணும். தமிழ்நாடு அரசாங்கத்தை நான் உறுதியாக கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு நடவடிக்கை எடுங்க. இந்த ஈசா ஜக்கியோட இந்த விதிமுறை மீறலுக்கு இத்தோட ஒரு முடிவுகளை கட்டுங்க. இந்த 2.5 ஆண்டுகளாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு கூட நாங்கள் ஒரு நம்பிக்கையோடு இருந்தோம். உயர்நீதிமன்றத்தில் வெள்ளியங்கிரி பழங்குடியினர் சங்க வழக்கு ஜெயிச்சது இப்போ கூட நடவடிக்கை எடுப்பாங்க, அரசு ஆவணங்களை ஆய்வு செய்யும், இந்த விதிமுறை மீறல் குறித்து குறைந்தபட்ச கேள்வியாவது கேட்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டால் இப்போ வரைக்கும் எதுவுமே இல்லை. மிக வருத்தமாக இருக்குது. அதுவும் இன்றைக்கி அந்த பழங்குடி மக்கள் கடைசியாக பயன்படுத்திகிட்டு இருந்த அந்த அக்சஸ்
கிட்டத்தட்ட இந்த பாதையை மறைச்சாச்சுன்னா இங்கிட்டு 3 கிலோமீட்டருக்கு அக்சஸ் கிடையாது, அந்த பக்கம் 3 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 6-7 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு நொய்யல் ரிவரை அந்த பழங்குடி மக்கள் அக்சஸே பண்ண முடியாது. அப்பகுதி வாழ் மக்கள் அந்த நொய்யல் ஆற்றை அக்சஸ் பண்ணுறதுக்கான அடிப்படை உரிமையவே இழந்துட்டாங்க. இது எவ்வளவு பெரிய கொடுமை இல்லை? இந்த அதிகாரிகளாவது குறைந்தபட்சம் வாங்க, இந்த ஆடு மாடு மேய்க்கிறவங்க வைக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுறோம், வாங்க நொய்யல் ஆற்றுக்கு போகிறதுக்கு வழிகாட்டுறோம் அப்படின்னு. ஒரு ஆற்றுக்கு போகிறதுக்கான பாதை கூட ஒரு மனுஷனுக்கான அடிப்படை உரிமை இல்லையா? இந்த பக்கம் காருண்யா, இந்த பக்கம் சிறுதுளி வனிதா மோகன், இப்போ ஈசா ஜக்கி எல்லாம் சேர்த்து அடைச்சிட்டாங்க. பேசாமல் எதுக்கு ஒட்டுமொத்த அந்த பேரூர் தாலுக்காவே வந்து ஈசா ஜக்கிக்கு எழுதி கொடுத்துட வேண்டியதானே? எதுக்கு இந்த அதிகாரிகள் இருக்காங்கன்னே தெரியல. மிக மிக வருத்தமாக இருக்குது. அந்த அளவுக்கு அது முந்தா நாள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பக்காவாக பைப் போட்டு அதெல்லாமே போட்டு அழகாக போட்டு பாதையெல்லாம் போட்டு செட் பண்ணி ஈசா சிவராத்திரிக்கு பார்க்கிங்க்கு எல்லாத்துக்கும் தேவை. சரி, இன்னைக்கு உடனே தடம் தெரியாமல் அடித்தாச்சு. எப்படி ஒரு ஆற்றுக்கு நடுவில் இப்படி பாதை போடுறாங்க, இப்படி பாதையை மூடுறாங்க? இதுக்கான அதிகாரம் யார் கொடுக்கறது? என்னதான் நடக்குது? குறைந்தபட்சம் ஒரு தனி குழு அமைச்சு சென்னையிலேருந்து யாரையாவது தலைமைச் செயலகத்திலேருந்து அனுப்பி இங்கே இருக்கிற பிரச்சனைகளை ஆய்வு பண்ணணும். அரசாங்கம் இதற்கு மேலேயும் மெத்தனத்தை காட்ட வேணாங்க. ஏற்கனவே 44 ஏக்கர் பிரச்சனையில் ராஜேஷ்குமார் உயிரிழந்தது, அதற்கு பிறகு வெள்ளைமால் பாட்டி, இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். 6-7 பேர் ஏற்கனவே இந்த போராட்டத்தில் உயிரிழந்தாச்சு. இப்போ மிச்சம் மீதி இருக்கக்கூடிய இந்த நொய்யல் ஆற்றை அக்சஸ் பண்ணக்கூடிய உரிமை, அந்த வள்ளத்தோடைய போய் பார்க்குற உரிமை, அந்த கடையாண்டி கோயிலை போய் கும்பிட்ற அந்த உரிமை எல்லாமே பறி போயிடுச்சுன்னா அப்புறம் என்னத்துக்கு தான் இருக்கணும் சொல்லுங்கள்? இங்கே எதுக்கு இருக்கு? அப்படியா? உள்ள இப்போ ஈசா வண்டி உள்ளதான் இருந்துச்சா? சிமெண்ட் ரோடு இருக்கலாம். ஆமாம், அதுக்கு போய் ஜாயின் ஆகுது. அங்கே வரைக்கும் ரோடு போட்டாங்களா? ரோடு போட்டது பைப்பெல்லாம் கொண்டு வந்து ஆற்றுக்குள்ளே போட்டு ரெடிமேட் பாலம் போட்டாச்சு. ரெண்டாவது நேற்றுக்கு மறுநாளைக்கு ஒரே நைட்டு, ரெண்டாவது அன்னைக்கு எல்லாம் பிடிங்கிட்டாங்க. அவங்களே பைப்பு இவங்க வாங்கிட்டாங்க மறுபடியும் அவங்கக்கிட்ட சொல்லி உங்களுக்கு வேணும்னு. ரெண்டாவது இந்த மண்ணெல்லாம் அந்த பக்கம் எல்லாம் குட்டை போட்டு மறுபடியும் இருந்த மாதிரியே கம்பி கட்டி கொடுத்து விட்டாங்க போர்டல்ன்ட்டு. அப்படியா? முதல்ல பாதை இருந்தது. இந்த ஈசா ஜக்கி மீது குறிப்பாக இந்த நொய்யல் ஆற்றிற்கு செல்லக்கூடிய அந்த பாதையை உறுதிப்படுத்தி, இதுதான் அந்த பாதை, காலங்காலமாக பயன்படுத்தி வந்த பாதை. பொதுவாக இந்த பாதையெல்லாம் வந்து உரிமையாளர்கள் மாறும் போது கூட அதை மாற்றவே இல்லை. ஆனால் இன்றைக்கி இந்த ஈசா ஜக்கி பினாமி தான், வழக்கம் போல் பினாமி தான். பினாமி பேரில் வாங்கிட்டு உடனே கொண்டே வந்து மூடுறது. இந்த அதிகாரிகளும் அதுக்கு கண்மூடித்தனமாக துணை போகிறது. இந்த அரசாங்கம் உறுதியான நடவடிக்கை எடுக்கும் நம்புகிறோம். இல்லைன்னா மக்களை திரட்டி இந்த நொய்யல் ஆற்றிற்குள் இறங்கி போராட்டம் செய்வதை தவிர வேறு வழி இல்லை. பப்ளிக் ஜார்னலிஸ்ட் இணையதளத்திற்காக சிவா கோவையிலிருந்து, அதே நேரத்தில் ஒரு சூழலில் ஆர்வலராக, நிச்சயமாக இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் மிகப்பெரிய போராட்டத்தை அந்த நொய்யலாற்றிற்குள் இருந்தே செய்வோம் என்பதையும் நான் இந்த சமயத்தில் பதிவு பண்ணிக்கிறேன். நன்றி நண்பர்களே.